இந்திய மாணவர் சங்கத்தின் ஆனந்தன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஆனந்தன். முன்னதாக உங்க தரப்புல இருந்து, இந்திய மாணவர் சங்கம் தரப்புல இருந்து ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாடி போராட்டம் எல்லாம் கூட நடைபெற்றது. தற்போது அந்த விவகாரம் தொடர்பாக தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் எடுத்துரைத்து பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? எங்களோட கோரிக்கை என்னன்னா, மேஜரா என்னன்னா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு உட்பட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாணவி உட்பட வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி வந்து தகவல்லாம் வந்து வெளியாகிட்டு இருக்கிறதுதான். குறிப்பா வந்து கேம்பஸஸ்ல தமிழ்நாடு முழுக்க கூடிய உயர்கல்வித்துறை இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்லூரிகள்ல ஐசிசி கமிட்டி வந்து முறையா செயல்படுதான்றத வந்து தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை வந்து அதை வந்து உறுதிப்படுத்தணும். இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல கேம்பஸஸ்ல இதே சென்னையில பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல கலாச்சத்ராவிலா இருக்கட்டும், இல்ல சென்ட் தாமஸ் ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து இஷ்யூஸ் நடந்தது இதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஆனா இதை வந்து கையில இருக்க தவற விட்டுடுறாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து அதை மூடி மறைக்கிறதான முயற்சி இருக்கிறாங்க. ரெண்டாவது, இதே அண்ணா பல்கலைக்கழகத்துல உள்ள புகுந்து வந்து ஒரு வெளியாட்கள் வந்து ஒரு மாணவியை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்காங்கன்னு வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு செயல் தான். அந்த செயலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் வந்து இதுக்கு பொறுப்பே இருக்கணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஒருத்தரை வந்து அலோவ் பண்ணணும்னாவே ஐடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பரா வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து எப்பவுமே வந்து ஐடி கார்டு இருந்தா உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் இருந்தா கூட ஐடி கார்ட்ஸ் இருந்தா தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அந்த இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து வெளியேந்து உள்ள வந்து ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு செயல் ஈடுபட்டது என்பது ரொம்பவுமே ஒரு மோசமான செயல். வந்து அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தான் இதுக்கு முழு பொறுப்பை ஏற்கணும்ன்றதான். இன்னொன்னு அது பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து நாளைக்கு கேம்பஸ்குள்ள வர்றதுக்கு ஒரு அச்சமான ஒரு தோற்றம் தான் மாணவர்களுக்கு வந்து இருக்குன்றதான். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில வந்து பாதுகாப்பு வந்து அங்க இருக்கணும்ன்றத வந்து எஸ்எஃப்ஐ நாங்க டிமாண்ட் வைக்கிறோம் தான். ரெண்டாவது, ஐசிசி கமிட்டி முறையா வந்து செயல்படணும். கேம்பஸஸ்ல எல்லா கல்லூரியிலையும் வந்து முறையா செயல்படுவதை தமிழ்நாட்டு உயர்கல்வித்துறை வந்து அதை ஒரு கண்காணிப்பு குழு அமைத்து அதை வந்து முறைப்படுத்தணும்ன்றத வந்து எஸ்எஃப்ஐனுடைய டிமாண்டா இருக்குன்றதான். சரி, முன்னதாக திரு அண்ணாமலை பேசும்போது கூட நிர்பயா நிதி இருந்தும் கூட அண்ணா பல்கலைக்கழகத்துல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆலன்னு சொல்றது வெட்கமா இல்லையா என்று அரசை நோக்கி அவர் கேள்வி எழுப்புகிறார். நீங்க உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்ட பேசின வரைக்குமே அவங்களுடைய கோரிக்கை அப்படின்றது பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்புல இருந்து என்னவா இருக்கு? பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டார் நாங்க போராட்டம் நடத்தும் போது ரிஜிஸ்டார் வந்து எங்களை வந்து சந்திச்சாரு. நாங்க எங்களுடைய கோரிக்கைகள் ஐசிசியா இருக்கட்டும், இல்ல வந்து கேமராஸ் இல்ல வாட்ச்மேன்ஸ் இதெல்லாம் வந்து முறைப்படுத்திருக்கணும், ஒழுங்குபடுத்திருக்கணும், இதெல்லாம் ப்ராப்பரா இருந்திருந்தானா இந்த தவிர வந்து நம்ம வந்து நடந்திருக்காது உட்பட வந்து நாங்க வந்து எஸ்எஃப்ஐல இருந்து நாங்க கோரிக்கை வச்சோம். எல்லாத்தையும் நாங்க சரிப்படுத்துறோம் போறோம்ன்றத மாதிரிதான் வந்து ரிஜிஸ்டார் பதிவாளர் உட்பட வந்து எங்க கிட்ட வந்து வாக்குமூலமா வந்து கொடுத்துட்டு போனாருன்றதுதான். ஆனாலும் உட்பட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் அடுத்தடுத்து கேம்பஸஸ்க்கு உள்ள மாணவர்கள் வரக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அச்சமான ஒரு தோற்றம் தான் இருக்கு. ஏன்னா 2 மாணவிகள் இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே குற்றவாளி பல முறை வந்து கேம்பஸ்க்குள்ள வந்து 2011 உள்ள புகுந்து இதே மாதிரி ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ்ல வந்து மாட்டிருக்காருன்றதான். இப்ப கேம்பஸ்ல ஒரு முறையான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது வந்து மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்க்கணும்ன்றதான். இதுதான் நாங்க எஸ்எஃப்ஐ வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து உறுதி செய்யணும் அப்படின்னு நீங்க வச்ச கோரிக்கையை பத்தி அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் என்ன சொன்னாரு? பதிவாளர் வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து அதை நாங்க சரிப்படுத்துறோம்ன்ற மாதிரி தான் பதிவாளர் எங்க கிட்ட வந்து உறுதியா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இதற்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும் உட்பட வந்து நாங்க எஸ்எஃப்ஐ வந்து அங்க நேரடியாவே வந்து அங்க கேம்பஸ்ல வந்து சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கோம் தான். இனி வரக்கூடிய காலங்கள்ல நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணி ப்ராப்பரா வந்து நாங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் மேனேஜ்மெண்ட் தரப்புல இருந்து எங்க போராட்டத்தினுடைய வாயிலா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்றதான் எங்களுக்கு. நன்றி திரு ஆனந்த். உங்களுடைய தரப்பு கோரிக்கையை ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.